நம்ம பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய காணொளி காட்சி நேற்று நடந்த சந்திர கிரகணத்தினுடைய காணொளி காட்சியாகுங்க. சந்திர கிரகணம் என்பது வானிலை இயற்கையாக நிகழக்கூடிய நிகழ்வாக இருந்தாலும் கூட ஆன்மீக ரீதியாக இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இந்த ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணமானது நேற்று நிகழ்ந்திருக்குது. இந்த ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணமானது நேற்று நிகழ்ந்திருக்குதுங்க. இந்த நிகழ்வால் 12 ராசியில் ஒரு குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட போகுது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா? தீராத கடன் பிரச்சனையில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? அதற்கு தீர்வு என்னன்னு தெரியாமல் இருக்கிறீங்களா? இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூரியன், பூமி, சந்திரன் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியினுடைய நிழலானது சந்திரனை மறைக்குமாங்க. அப்போது சந்திரன் மங்களகரமான நிறத்தில் தோற்றமளிக்குமா. இதுவே சந்திர கிரகணம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த வருஷத்தோட அதாவது 2026ஆம் ஆண்டின் முதல் சந்திர கிரகணமானது மார்ச் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நிகழ்ந்து முடிஞ்சிருக்குதுங்க. நேற்று மாலை 4:34 மணிக்கு கிரகணம் தொடங்கி இருக்குது. இரவு 6:47 மணிக்கு கிரகணமானது முடிந்திருக்குதுங்க. இந்த கிரகணம் உலகத்தில் பல பகுதிகளில் தென்பட்டிருக்குது. இந்தியா மற்றும் இலங்கை போன்ற நாடுகளில் ஏற்கனவே தெரியும் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த நாடுகளில் நேற்று முழு சந்திர கிரகணமானது தெரிஞ்சிருக்குதுங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா சாதாரண நேரத்தில் நம்ம ஜபம் செஞ்சோம் அப்படின்னா 1 மடங்கு பலனானது நமக்கு கிடைக்குங்க. அதே போல் அந்திசாயு நேரத்தில் நம்ம ஜபம் செஞ்சோம் அப்படின்னா 10 மடங்கு பலனானது கிடைக்கும். பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது அற்புதமான நேரமாகுங்க. இந்த நேரத்தில் நம்ம ஜபம் செஞ்சோம் அப்படின்னா 100 மடங்கு பலனானது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளில் 1000 மடங்கு பலனானது கிடைக்குங்க. அதே கிரகண நேரத்தில் நம்ம ஜபம் செஞ்சோம், மந்திர ஜபத்தை உச்சரித்தோம் அப்படின்னா 1,00,000 மடங்கு பலனானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மார்ச் 3ஆம் தேதி நிகழ்ந்திருக்கக்கூடிய சந்திர கிரகணம் இந்த ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணமாகுங்க. இந்த கிரகணம் சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் நிகழ்ந்திருக்குது. இந்த சந்திர கிரகணம் உண்மையில் ஒரு அசுப நிகழ்வாகவே சொல்லப்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த சந்திர கிரகணத்தினால 12 ராசியில் குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் தனித்துவமான தாக்கத்தை இந்த கிரகணமானது ஏற்படுத்தி இருக்குதுங்க. அதில் எந்தெந்த ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. விசுவாவசு மாசி 19ஆம் தேதி நிகழ்ந்திருக்கக்கூடிய சந்திர கிரகணத்தினால மகரம், பூரம், பரணி, உத்திராடம் மற்றும் உத்திரம் போன்ற 5 நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமற்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் குறிப்பிட்ட ஒரு தாக்கத்தை கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்க. இந்த சந்திர கிரகணத்தினுடைய தாக்கம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன சவால்களை கொண்டு வந்து சேர்க்கும், இந்த சவால்களை தவிர்க்க இந்த ராசிக்காரர்கள் என்ன செய்ய வேணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மேச ராசியில் பிறந்தவங்க இந்த சந்திர கிரகணத்தினால தனிப்பட்ட வாழ்க்கையில் லட்சியங்களை அடைவதில் கொஞ்சம் சிரமமாக இருக்கக்கூடிய நேரமாகுங்க. குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். அதே போல் பிரச்சனைகளை தீர்க்க வெளிப்படையாக பேச்சுவார்த்தைகளை நீங்கள் தவிர்த்து கொள்வது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுது. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓம் சோம் சோமாய நமக என்ற மந்திரத்தை நீங்கள் உச்சரிப்பது ரொம்பவே நல்லதுங்க. சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய தொழில் வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் இரண்டிலுமே மாற்றங்களை காணக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் நீங்கள் தொழில் செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னா உங்களுடைய கூட்டாளிகளுடன் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வலுப்பெறுவதற்கான நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேணும். உங்கள் பேச்சு வார்த்தையில் கொஞ்சம் கவனம் தேவைப்படுதுங்க. அதே போல் மற்றவர்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் மற்றவங்களிடம் தன்மையாக பேசுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க.
நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பார்த்திங்கன்னா சூரிய நாமத்தை நீங்கள் உச்சரிச்சிட்டு வருவது ரொம்பவே நல்லது. அதே போல் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடையை அணிந்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. கன்னி ராசியை சேர்ந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ந்திருக்கக்கூடிய சந்திர கிரகணத்தினால உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. இருக்கக்கூடிய சந்திர கிரகணத்தினுடைய தாக்கம் தினமும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சின்ன பிரச்சனைகள் குறித்து நீங்கள் அதிகமாக யோசிக்க வேணாங்க. நம்பிக்கையோடு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னா, உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ஏழை எளியோர்களுக்கு அரிசி இல்லைன்னா பருப்பை நீங்கள் தானமாக வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. இந்த நேரத்தில் நீங்கள் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரமாகுங்க. விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை மற்றும் சொத்து விவகாரங்கள் சம்பந்தப்பட்ட அலைச்சலானது வந்து சேரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் நீங்கள் மறைத்த உண்மைகள் பல நாளுக்கு பின்னாடி வெளிவரக்கூடிய நேரமாகவும் இருக்குதுங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். இந்த உண்மை உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தலாங்க. தொழில்முறை பயணமாக நீங்கள் வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய வாய்ப்பும் ஏற்படுங்க. அதே போல் பயணங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா, தேங்காய் மற்றும் 7 வகையான தானியங்களை அனுமனுக்கு படைத்து நீங்கள் முறையாக வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் சமாளிக்க முடியுங்க. மிதுன ராசியை சேர்ந்தவங்களுக்கு புதன் கிரகத்தை ஆளக்கூடிய அதிபதியாக கொண்ட மிதுன ராசிக்காரங்க அடிப்படையிலே பேச்சாற்றல் திறமை கொண்டவங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா, நிகழ்ந்திருக்கக்கூடிய சந்திர கிரகணத்தினால உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்களானது ஏற்பட போகுது. தேவையற்ற விஷயங்களில் நீங்கள் தலையிட்டு சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். அதே போல் நீங்கள் பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையிலுமே அதனுடைய பின் விளைவுகளை தெரிஞ்சு கொண்டு பேசுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் விஷ்ணுவுடைய நாமத்தை நீங்கள் உச்சரிக்க வேணுங்க. அதே போல் பசுமாட்டிற்கு பசும் புல்லை நீங்கள் வாங்கி கொடுக்கலாங்க. இல்லைன்னா 5 மஞ்சள் நிற வாழைப்பழத்தை நீங்கள் வாங்கி கொடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. கடகராசியில் சந்திரன் ஆட்சி செய்வதால் நேற்று நிகழ்ந்திருக்கக்கூடிய சந்திர கிரகணத்தினால கடுமையான பாதிப்புகள் இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு ஏற்படுங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பண விஷயத்தில் நெருக்கடி அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகள் உங்களுடைய மன அமைதியை சீர்குலைப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். அதே போல் இந்த நேரத்தில் உங்களுக்கு மனக்குழப்பமானது ஏற்படுங்க. உங்களுடைய உணவுகளுக்கு மதிப்பளிங்க. ஆழ்ந்த சிந்தனைக்கு செல்லாமல் இருப்பது ரொம்பவே நல்லது. திடீர் பயணங்களை நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்லதுங்க. ஆடம்பர செலவுகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் குறைத்து கொள்ள வேணும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானுக்கு நீங்கள் பால் அபிஷேகம் செஞ்சுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் பச்சரிசி பொங்கல் வைத்து பக்தர்களுக்கு நீங்கள் பிரசாதமாக கொடுத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் சமாளிக்க முடியுங்க. படைப்பாற்றல் கொண்டிருக்கக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு தொழில் வாழ்க்கையில் சில எதிர்பாராத பிரச்சனைகளானது வந்து சேரப்போகுது. நேற்று நிகழ்ந்திருக்கக்கூடிய சந்திர கிரகணத்தினால சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதே போல் குழந்தைகளுடைய ஆரோக்கிய சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே கவனம் செலுத்த வேண்டிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. உணர்ச்சி பூர்வமான முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூடாதுங்க. இந்த காலகட்டத்தில் பதற்றமான சூழ்நிலையை நீங்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா, ஓம் ட்ராம் த்ரீம் தத்புருஷாய சுக்ராய நமக என்ற மந்திரத்தை நீங்கள் 108 முறை உச்சரிச்சுட்டு வருவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத செலவுகளானது இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகளை சந்திக்க வேண்டிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் பண விஷயத்தில் முடிவெடுக்கும்போது அவசரப்படாமல் முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆடம்பர
ஆடம்பர செலவுகளை தவிர்த்து கொள்ள வேணுங்க. பணியிடத்தில் பொறுமையாக இருப்பது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்குது. அதே போல் சக பணியாளர்களிடம் நீங்கள் தன்மையாக நடந்து கொள்வது ரொம்பவே முக்கியமானதாகுங்க. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா சக்தி வாய்ந்த மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை நீங்கள் உச்சரிச்சுட்டு வருவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுதலாக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்பவே முக்கியமானதாகுங்க. கடுமையான முடிவுகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் தவிர்த்து கொள்ள வேணும். மன அழுத்தம் பாதிக்கக்கூடிய விஷயங்கள்லிருந்து நீங்கள் விலகி இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. ஆன்மீகத்தில் நீங்கள் நேரத்தை செலவிடுங்க. தியானம், யோகா போன்றவற்றுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சனி பகவானுக்கு கடுகு எண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.